இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கருப்பு சுண்டல், ராஜ்மா, அதுக்கப்புறமா வெள்ளை சுண்டல் எல்லாத்தையும் போட்டு ஆனியன், அதுக்கப்புறமா கேரட், கொரியண்டர் லீஃப், தயிரெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 99 கேலரியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் அங்கே கிடைக்கும். ஒரு 4, 5 பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன் பிளான்ட் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக வாங்க போனதே இந்த ஆனியன் அந்த கூடை வாங்குறதுக்கு தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 செக்ஷனாக இருக்கனால நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒட்டுக்கா ஒரு பக்கமாக அது பாட்டுக்கு ஓரமாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வந்துட்டு சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மசாலா அரைச்சி பண்ணினேன். இந்த மாதிரி சாம்பார் சாதம்லாம் வீட்டில் பண்ணும்போது நல்லா மசாலா அரைச்சி பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு அந்த வாங்கிட்டு வந்த பிளான்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போல்லாம் என்னென்னு தெரில, ரொம்ப பிளான்ட் மேலே ரொம்ப க்ரேஸி ஆகிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் நிறைய இன்னும் வைக்கணுன்னே கூட ஆசை. அவ்வளோதான்.